ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ₹2 நாணயத்தில் லூயி பிரெய்லி அவர்களுடைய படம் போட்ட நாணயத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலில் இந்த நாணயத்துடைய ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா லூயி பிரெய்லி அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் எழுதியிருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதருடைய அழகான உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் யார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும் லூயி பிரெய்லி அவர்கள் 1809 ஆண்டு முதல் 2009 வரை இவர் வாழ்ந்திருக்காரு. ஏன் இந்த வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த அதாவது 1809 வருடம் லூயி பிரெய்லி அவர்கள் பிறந்திருக்கிறாரு. அவர் 2009 பார்த்தீங்கன்னா அவருடைய 200வது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த நாணயத்தை ரிசர்வ் பேங்க் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான பகுதினே சொல்லலாம். இந்த நாணயத்துடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய துளைகள் இருக்கு. அந்த துளைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெய்லி எழுத்துக்கள், பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்ட்ரோபி எல் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு BRL அப்போஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டு இருக்குது. அதாவது லூயி பிரெய்லியை குறிக்கும் இது. இந்த நாணயத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்களுக்கு புரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது இந்தியாவில் வெளியான மிக அழகான ஒரு நாணயமே சொல்லலாம், ஒரு அர்த்தமான நாணயம்னு ஒன்று சொல்லலாம். இந்த நாணயத்துடைய மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசின் அசோக சிங்கம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லிட்டு பெரிய லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்குது. ₹2 சொல்லிட்டு பெரிய எழுத்துக்களாகவும், ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையுமே எழுதியிருக்குது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தயாரிக்கப்பட்டது. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 5.8 கிராம். விட்டம் பார்த்தீங்கன்னா 27 மில்லிமீட்டரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு இருக்கிறதுனால இது ஹைதராபாத் மின்ட்டு, கொல்கத்தா மின்ட்லையும் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த 2 மின்ட்ல இருந்து தான் இது தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போது இது விலை பார்த்தீங்கன்னா ₹20 முதல் ₹50 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்க்குலேட்டட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களும் காயின்ஸ் வீட்டில் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. லூயி பிரெய்லி யார், அவரை பற்றியான முழு வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 3 வயதில் பார்த்தீங்கன்னா கண் பார்வை இழந்தவர். 15 வயதில் 6 புள்ளிகளை கொண்டு எழுதும் பிரெய்லி அமைப்பை உருவாக்கினார். இன்று உலகம் முழுக்கும் பார்வையற்ற மக்கள் இந்த பிரெய்லியை பயன்படுத்தி படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். இந்த நாணயம் அவருக்கு இந்தியா கொடுத்த மரியாதைன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த நாணயம் இருந்தா அது ஒரு நல்ல நிலையில நீங்களும் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சர்ல நாம சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமா எந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணலாம், யாரோடைய படத்தை பத்தி போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி காயின்ஸ் நீங்க என்னென்ன படம் வச்சிருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிவு பண்ணீங்கன்னா அதை சம்பந்தமா நான் போய் காயினை கலெக்ட் பண்ணிட்டு அதையும் போடலாம். எனக்கு இந்த காயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ₹10 அளவுல தான் கிடைச்சிது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குது, அது சரியா தெரியல. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.